சிவகங்கை அருகே பிரதம மந்திரி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டு வரும் சாலை 5 மாதங்களாகியும் பணிகள் நிறைவு பெறாததால் 5 கிராம மக்கள் அவதியடைந்துள்ளனர். காளையார்கோவில் ஒன்றியத்திற்குட்பட்ட இளந்தமங்கலம், சாணாங்குளம், மாங்காட்டுப்பட்டி உட்பட 5 கிராமங்களில் புதிதாக சாலை அமைக்க கடந்த ஆண்டு பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தின் கீழ் 4,26,672 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. இதனையடுத்து பழைய சாலையை அகற்றிவிட்டு புதிதாக சாலை அமைக்கப்பட்டதாக பதாகை வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படுவதால் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் சாலை மோசமாக இருப்பதால் வாகனங்கள் பழுதாகிவிடும் என்று அவசர காலத்தில் கூட ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் வர மறுப்பதாகவும் கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்றும் சாலையை உடனடியாக அமைத்து தர வேண்டும் எனவும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சாலை 2024 தொடங்கப்பட்ட சாலை. காளையார்மங்கலம், சாணாங்குளம், இளந்தமங்கலம், மாங்காட்டுப்பட்டி, பாகனேரி, இந்த 5 ஊர், மொத்தம் 5-6 ஊர் சேர்ந்து போகிற ஊர். இந்த சாலை உடச்சி போட்டோடி அப்படியே கிடக்கு, கல்லை பிரட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியலை. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு மாதத்துக்கு முன்னால் ஒரு பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. ஆம்புலன்ஸ் வர சொன்னோம், ஆனால் ஆம்புலன்ஸ் வரமாட்டேன்ட்டாங்க. உங்கள் ரோட்டில் வர முடியாதுங்க, ரொம்ப இதுவாக கிடக்குது, நீங்கள் வேணால் காளையார்மங்கலம் கூட கூட்டியாங்க, நாங்கள் அங்கிட்டு கூட பிக்கப் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. தொடரும் செய்திகளை பார்க்கலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு இணைந்திருங்கள். தமிழ்